அஜித்குமார் நடிகர் மற்றும் விஜய் நடிகர். இவங்க 2 பேர்ல எடுத்துக்கிட்டா யாருக்கு ஒரு நல்ல மவுஸ் இருக்கும் பப்ளிக்ல அப்படின்றத என்னுடைய கருத்தை சொல்றேன். அஜித்குமார் அஜித் அவர் எல்லாரும் தலன்னுவாங்க. ஆனா அவர் தலன்னு சொல்றதே அவர் விரும்பல. அதான் உண்மை. அதே விஜய் அவர் தளபதின்றாங்க. அது அவர் ரொம்ப விரும்புறாரு போல இருக்கு. எல்லாம் பட்டப்பேர்லாம் மக்களா சொல்லணும். 2வது அஜித் சார் அவர் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் அவருடைய போஸ்டர் பாலாபிஷேகம் பண்றாங்கன்னா அவருக்கு பிடிக்காது. ரொம்ப திட்டுவாரு. அதே மாதிரி ரசிகர் மன்றம்லாம் அவருக்கு பிடிக்காது. முதல்ல நடிகராக பாருங்க. நீங்க படத்தை பார்த்துட்டு அவங்க வேலையை செய்யுங்க. அவங்க முன்னேற வழியை பாருங்க. அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஆனா விஜய் சார் பாலாபிஷேகம் பண்ணணும் அப்படி இப்படி ரொம்ப எதிர்பார்ப்பாரு. யார் பண்ணாலும் அதை கண்டுக்கிறது இல்லை. அதே மாதிரி ரசிகர் மன்றங்கள் நிறைய ரொம்ப பைத்தியகார மாதிரி நம்மளை இது பண்றாங்க அப்படின்னு அதை ரொம்ப ரசிப்பார் போல. அது மாதிரி இருக்கக்கூடாது. மக்களுக்கு அறிவுரைகள் சொல்லணும். அடுத்ததாக வரலட்சுமி நோன்பு எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ அஜித் அவருடைய ஒய்ஃப் ஷாலினி மேடம் அவங்கெல்லாம் கும்பிட்றாங்க. அஜித் போயிட்டு அழகாக பொட்டு எடுத்து வச்சு விடுறாரு. அதை ரொம்ப மிக புன்சிரிப்போடு ஷாலினி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுமாரி ஒரு குடும்பம் அழகாக இருக்கிறார்கள். இவர் பார்த்தா இவர் மனைவி லண்டனில் இருக்கிறாங்களா, இவர் இங்கே இருக்கிறாங்களா, இவர் எங்கே போகிறாரு வராருன்னு எல்லாம் நியூஸ்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு தலைவர்களுடைய அந்தஸ்துக்கு அது சிறப்பாக இருக்காது. குடும்பத்தோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது கிடையாது. எவன் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய ஆளுங்க. அவங்க தான் அரசியல் தலைவருக்கு தகுதியானவங்க. அப்படின்னு தான் அது மாதிரி பார்த்து தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது மாதிரி இருக்கிறவங்க தான் நல்ல மரியாதை இருக்குது. அதே மாதிரி அஜித் அவர்கள் அவருடைய பணியாளர்களுக்கெல்லாம் நிறைய வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு, சமூக சேவைகளை செஞ்சுருக்காரு அப்படின்னு எவ்வளோ நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் விஜய் அந்த மாதிரி கிடையாது. அது மாதிரி எதுவும் ஒரு பணியாளர்களுக்குலாம் இது செய்தார், அதை செய்தார், நல்லது செய்தார் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அதனால் அஜித் விஜய் இவங்க 2 பேர் எடுத்துக்கிட்டா பெரும்பாலும் எல்லாருமே அஜித் தான் ரொம்ப ஜென்டிலானவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர் அரசியலுக்கு வர விரும்பலை. இவர் விஜய் என்ன இப்படி இருக்கிறாரு அப்படி இப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. பார்க்கலாம்.